ஹே ஆல், இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சதே ரொம்ப லேட். அதுக்கு ரீசனே இந்த கிளைமேட் தான். எந்திரிக்கும் போதே நல்ல மழை. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு பிரெட் டோஸ்ட் மட்டும் சாப்பிட்டு ஐ ஸ்டார்டட் டு மேக் லஞ்ச். ரொம்ப நாளாக ப்ரான் பிரியாணி ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு ப்ரான் பிரியாணி தான் பண்ணேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு ஒரு 5 to 6 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 2 சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. அண்ட் ஃபார் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ஜீரா, பெப்பர் அண்ட் ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு ஹாஃப் கோகோனட் எடுத்து ஒரு திக்கான தேங்காய் பால் எடுத்தாச்சு. இன்னைக்கு இந்த பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு 2 கப்ஸ் எடுத்தேன். தட் இஸ் ஒரு 400 கிராம்ஸ் இருந்தது. ப்ரான்ஸ் வாங்குறதுக்காக கோபி வெளியே போயிருந்தாரு. வர்றதுக்குள்ள அதுக்கு வேணுன்ற மசாலாஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ப்ரான்ஸ் வந்த உடனே அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர், சால்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் நான் ரெடி பண்ண பிரியாணி மசாலா கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட ப்ரான்ஸ் வந்து ஒரு 1/2 kg. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் டு மேக் பிரியாணி. அதுக்கு ஆஸ் யூஷுவல் ஆயில், கீ அண்ட் வேணுன்ற ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி லீஃப், ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஒரு பிக் சைஸ் ஆனியன் அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது ராஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு பிக் சைஸ் டொமேட்டோ அதையும் ஆட் பண்ணி அது நல்லா ஜூஸி ஆனதுக்கப்புறமா ஐ ஆடட் ஆல் தி மசாலாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரியாணி மசாலா நான் ரெடி பண்ணி வச்சிருக்க பிரியாணி மசாலா அப்படியே போட்டுட்டு அந்த ப்ரொபோர்ஷன் கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் டர்மரிக் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். சில்லி பவுடர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரான்ஸில் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் புதினா அதெல்லாம் போட்டு சாட்டே ஆனதுக்கப்புறமா நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ப்ரான்ஸ் ஆட் பண்ணேன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பைஸ் செக் பண்ணப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ 1 more டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு 5 minutes விட்டுட்டேன். ஓரளவு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வாட்டர் ஆட் பண்ணணும். 2 கிளாஸ் ரைஸ்க்கு வந்துட்டு 3 glasses ஆஃப் வாட்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ தேங்காய் பால் அண்ட் ரைஸ் சோப் பண்ணி வச்சுருந்த வாட்டர் அது ரெண்டும் சேர்ந்து ஒரு 3 glasses வந்து ஆட் பண்ணிட்டேன். அண்ட் 1 tablespoon சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சோப் பண்ணி வச்சுருந்த அந்த ரைஸையும் ஆட் பண்ணியாச்சு. ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 minutes ஹை ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இது பாதி குக் ஆகிடும். அண்ட் தென் தம் போடுறதுக்கு தவா ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வெசல் வச்சு க்ளோஸ் பண்ணி தம் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 7 to 8 minutes வச்சுட்டு அண்ட் தென் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 20 minutes அப்படியே விட்டுட்டோன்னா இந்த பிரியாணி ரெடி ஆகிடும். மேரேஜ் ஆனதுலேருந்து நிறைய வாட்டி பிரியாணி பண்ணியாச்சு. ஆனால் ஒவ்வொரு வாட்டி பிரியாணி பண்ணி அந்த தம் உடைக்கிறப்போ ஏதோ எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி டென்ஷனாகவே இருக்கும். ஏன்னா அந்த டெக்ஸ்சர் ப்ராப்பராக வரணுன்றதுக்காக எவ்வளோ லேட் ஆனாலும் தம்மில் தான் போடுவேன். மோஸ்ட்லி குக்கரில் வைக்க மாட்டேன். குக்கர்லையுமே நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுக்கும்போது ஜூஸியாக நல்லா தான் இருக்கும். அது மேக்ஸிமம் நான் தனியாக இருக்கும்போது தான் ட்ரை பண்ணுவேன். பட் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறப்போ தம்மில் போட்டு பண்ணுறது எனக்கு ரொம்ப சேஃபாக தோணும். கொஞ்சமாக பேலன்ஸ் இருந்தது. பிரியாணி ஹாட்டாக சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்னா லெஃப்ட் ஓவர் பிரியாணி நைட் ஒரு ஈவினிங் சாப்பிடும்போது அந்த மசாலா அண்ட் மீட்டோட எசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அதில் இறங்கி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை திஸ் ரெசிபி அண்ட் லீவ் யோர் ஃபீட்பேக் இன் த காமெண்ட் பாக்ஸ். பை.